வணக்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கீர்த்தி தமிழ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர் வந்தாங்க. பார்ட் 1ல் நான் என்னென்னமோ பண்ணியிருப்பேன், ஆர்கேட் மிஷினாக போட்டிருப்பேன். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் நிறைய ஜாமான் பில்ட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேமிங் வீடியோ. ஸோ வாங்கங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணி பட்டன் தட்டிக்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரெண்டே பட்டன், சிம்பிளான பட்டன், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம போகலாம் கேமுக்குள்ளே. கண்டினியூ. நான் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் ஒரு பிசி கட்டியிருப்பேன், ஒரு டிவி கட்டலாம் நினச்சேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நான் உள்ளுக்கு பூந்தோடனே காமிக்கிறேன். என் கேம் போன வீடியோவில் கொஞ்சம் லேகியாக இருந்துச்சு, இந்த வீடியோலேயும் அதோட இன்னும் கொஞ்சம் லேகியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பில்டு பண்ணியிருக்கு. கிச்சன் திறந்துட்டேன், செஃப்பு போட்டேன், பாடி கார்ட் பண்ணிட்டேன். இப்போ என் கடைக்கு நேற்று ராத்திரி நான் ஆஃப் ஸ்க்ரீனில் விளையாடும் போது கஸ்டமர் அள்ளி அள்ளி கொத்துறாங்க. ஸோ நான் என்னை பார்க்கவே எனக்கு ஒரு பொறாமையாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட காமிக்கணும் தான் பார்ட் 2 எடுத்திருக்கேன். ஓகே, குட் மார்னிங். கேமை நல்லா சேஃப் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கீழே போவோமா? முதல்ல கிச்சனுக்கு போய் சாப்பிட்ற வேலையா பார்ப்போம். எனக்கு ஹங்கர் பாரை பாருங்கள், என்னோடய ஹங்கர் பாரை. ஐயோ, என்னோடய கேம் இப்படி லேக் ஆகுது. சரி, முதல்ல சென்சிட்டிவிட்டியை ஃபுல்லாக வச்சுருப்போம் நம்ம. ஓகே, வாங்க கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் நான் போன வீடியோ முடிச்சு ராத்திரி டைமில் நான் கிச்சனில் கொஞ்சம் 3 பீஸா வாங்கி வச்சுருப்பேன். அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்கா லோடிங் ஸ்க்ரீன்? ஐயோ, இருக்கும், இது இருக்குது. அடிங்க ஃபுல்லாக. ஓகே, எடு ஒன்று. போதும் பாருங்கள், ஒரே பீஸா என் ஹங்கர் பார் ஃபுல்லாகிருச்சு. ஓகே தான். அப்போது இன்னும் 2 பீஸா இருக்கா. அது வந்து சம்திங் பார்ட் 5 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் என் ஃப்ரிட்ஜு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே விரும்புன்னு போய் அங்கே கீழே ஹோட்டலுக்கு அதை திறந்து போவோம். அதெல்லாம் எல்லாம் பேசிக் தான். ஐயோ, நான் இருக்க மாரி பேசிக்கிறேன். சரி, குட் மார்னிங் காய்ஸ். இன்டர்நெட் கேஃபேக்கு வாங்க. செகண்ட் ஷாப்பை நம்ம அப்புறமா போய் பார்ப்போம். இந்த பாருங்கள் என் பாடி கார்ட்டை. என் கடைக்குள்ளே பாருங்கள் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வெளியே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இருங்களேன். கடையை திறக்கட்டு போய் ஒன்று பண்ணிட்டு வந்துடணும். இருங்க, கதையை திறந்துடுறேன். சாத்திடுறேன். தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே, ஒரு தேங்காவை எடுத்து உடைப்பேன் உனக்கு. ஓகே, உடச்சாச்சு. ஓகே, பாடி கார்டு நல்லா பார்த்துக்க. நான் தெய்வம்லாம் போட்டு கும்பிட்டுருக்கேன் மண்டலாம் சொல்லி. என்னோட இவ்வளோ குப்பையாக இருக்குது. டே, நான் இல்லாத டைமில் கதவு பூட்டிட்டு வச்சு போனேன். எப்போ எல்லாம் உள்ளுக்கு வந்தானுங்க? ஐயோ, எதுவுமே புரியலையா? ஐயோ, இங்கே வரைக்கும் எனக்கு எட்டலையா? சோம்பேறியா நான்? ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் ரோட்டில் நடந்துருக்கும் போது ஒரு நாய் வந்து உங்கள் டிக்கே கடிச்சிரும். ஏன் இந்த ரிஸ்க்கு வேணால? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்த நான் ஒன்றும் அன்லாக் பண்ணல. என்னடா இது? டேய், இன்னொன்று மேக் புக் என்கிட்ட கீழே கிடக்குது. ஐயோ, என் மேக் புக் பக்கத்தில் ஒரு குப்பையா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, அங்கே ஒரு மேட்சை வேறு, டபுள் மேட்ச் கிளிச் ஆகிடுச்சு நினைக்கிறேன் கேமு. இங்கே இதுக்குள்ளெல்லாம் யாரை குப்பையை போடுறது? குப்பையை சேர்த்து வச்சு வெளியே போட மாட்டிங்களாடா? வெளியே குப்பை தோடி போகிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லையாடா? கேனே எடுங்களா? ஐயோ, வாயில் கெட்டாரத்தெலாம் பேச வைப்பானுங்க போல். ஓகே, நம்ம அந்த மேட்சை போய் செட்டப் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா இது கேம் இப்படி கிளிச் ஆகி கிடக்கு. இதை பாருங்கள் காய்ஸ், எனக்கு அந்த கான்சல் எப்படி போகிறதுன்னு தெரில. இங்கே அதுக்கு பதிலாக நான் இந்த பிசியை பில்ட் பண்ணிட்டேன். அங்கே கான்சல் எப்படி போகிறதுன்னு தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பிசியோ. ஓகே, பரவாயில்ல, இதை நான் விற்க போகிறதில்ல. பட் இதை வச்சு நான் இன்னொரு ஐ திங்க் லேப்டாப் செட்டப் பண்ணி வச்சிடுறேன். பிகாஸ் லேப்டாப் செட்டப்னா சொன்னாங்க தான், மேட்சை, நாக்காளி, லேப்டாப்பு, அவ்வளோதான். இப்போ என்னங்க? லேப்டாப் எடுத்து போய் இங்கே பாருங்கள், பிசி இல்லை, கீபோர்டில், மவுஸ் இல்லை, ஸ்க்ரீன் இல்லை, சேர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லேப்டாப் போட்டோன்னே எல்லாமே டிக் ஆயிரும். எல்லாமே டிக்கு, அவ்வளோதாங்க. ஓகே, சேர் மட்டும் நம்ம நல்லா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அவனுங்க கழிச்சு விட்ருவானுங்க. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எந்த இடத்துலையும் பிளாஸ்டிக் சேர் போட மாட்டேன். பிகாஸ் எனக்கு மக்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க சந்தோஷம் பார்த்தா தான் காசு அள்ளி கொடுப்பானுங்க. ரிவ்யூ நல்லா போடுவானுங்க. ரிவ்யூ நல்லா பார்த்தா
ஆள் நல்லா வருவாங்க. சரி நம்ம கடையை திறந்து கதையை சாட்டிட வேண்டியது. டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா 3 ரூம்லேயே அக்கௌண்ட் போட்டேன். ஓகே 21.1 இங்கே இந்த அக்கௌண்ட் போட்டு இங்கேயும் 21.1 தான் கோல்டு. அந்த ரூமில் போய் பார்ப்போம். இங்கேயும் 21.1 தான் கோல்டு. ஓகே சூப்பரு. ஆனால் ரொம்ப கோல்டாக இருந்தால் வரமாட்டானுங்களே இவனுங்க. ஐயோ கோல்டோ பிடிக்காது இதுவும் பிடிக்காதுண்ணா. சரி பார்ப்போம் இந்த கோல்டுக்கு என்ன ரியாக்ஷன்னு. மணி இப்போ தான் 11:35. ஓகே நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி வச்சுருவோம். ஓகே என் கம்ப்யூட்டரை மாற்றணும். ஸ்டார்ட் கம்ப்யூட்ரு என் கம்ப்யூட்டரை மாற்றணும். கஸ்டமரில் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ லாபம் தான். ஓகே ஆர்கேட் மிஷின் யாராச்சும் 90s இருக்கீங்களாடா? 90 என்ன எஃபி பேயாடா? என்னென்ன நான் பே பண்ணோம்? அதுக்கு பதிலாக நான் இதெல்லாம் ஒரு 53 வாங்கி வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் செஃப் அன்லாக் பண்ணதுனால நிறைய பேர் சாப்பாடு கேட்பாங்க. நான் சாப்பாடு விலையும் லோவில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சு எவனா கேட்க மாட்டேங்கிறான். ஸோ நான் லோவில் வச்சுருக்கேன். கேட்பானா பார்ப்போம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு கிச்சன் ஷாப். ஓகே எல்லாம் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ கொக்கோலா 53 சும்மா நினச்சி பாருங்க கைஸ். எவனோ ஒருத்தர் 53 கொக்கோலா கேட்குறான். இது அப்படியே போயிடும். அப்படிலாம் எவனும் கேட்க மாட்டேன். இது என்ன எஃபி பே கேன் யூ சென்ட் மீ ஹேண்ட்பேக்கர்? இருங்க சார் எங்கள் ஹேண்ட்பேக்கர் இங்கே இருக்கு. ஓட்ரு ஹேண்ட்பேக்கர். ஓகே இப்போ கிச்சனில் போய் செஃப் பண்ணி வச்சுருப்பான். அவன் போய் கொடுப்பானா இல்லை நான் தான் போய் கொடுக்கணுமா? போய் பார்ப்போமே. நான் தான் போய் கொடுக்கணும் போல. ஏய் பக்கரு அது கூட செஞ்சுட்டியா செஃப் மண்டையன்? ஐயோ சரி போய் அவன்கிட்ட கொடுப்போம். யார் மேடம் கேட்டது? யார் மேடம்? அங்கிள் நீங்கள் கேட்டிங்களா? அங்கிள் மேடம் நீங்கள் கேட்டிங்களா மேடம்? என்ன மேடம்? ஓ நீங்கள் தான் அங்கிள் கேட்டிங்களா? இந்தாங்க பிடிங்க. என்ன 30 ரூபா தான் கொடுத்துருக்கான். நான் தான் 30 ரூபான்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா விலை அதிகமாக வச்சேன். எவனோ வர மாட்டேங்கிறான். சாப்பாடு கேட்க வர மாட்டேங்கிறான். ஆனால் கேம் விளையாட வரான். கேம் என்னால் அதிகமாக ஏற்ற முடியுமான்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியும்னா எத்தனை பேர் வருவானுங்கன்னே தெரில. அது வேறு எனக்கு ஒரு பிரச்சனை. ஓகே நம்மளோட பிசியில் உட்காந்துப்போம். அது ரொம்ப எஃபி பேய்னு காமிச்சு அது ஒரு வேறு செக் பண்ணிப்போம். அமேசானுக்கு போய் பார்ப்போமா. இந்த எஃபி பே ஹோட்டல் ரெண்ட்டோ இன்டர்நெட் பில்லுமா இன்னும் 200 ரூபாவா? சரி விடு. நம்ம கடை இதுக்கு அப்படி தான் நம்ம புழுதாமல். ஐ ஹேட் அ குட் டைம். டு நாட் சப்ஸ்கிரைப். டெய்லியில் உனக்கு தேவையானது எல்லாமே போட்டேன். டு நாட் சப்ஸ்கிரைப் 1 ஸ்டாரா? போங்கடா. யூ கேன் ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஐ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ். போங்கடா. என்னது இட்ஸ் டூ கோல்டா? என்னடா சூடாக இருந்தாலும் பிடிக்காது கோல்டாக இருந்தாலும் பிடிக்காது என்னடா? நம்ம சேர் வாங்கிப்போம் கைஸ். ஏன்னா அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா மேஸை போட்டேன்ல அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நான் மேஸையும் நான் ஏன் கொடுப்பேன் மேஸை அதுமாரி ஏதாச்சும் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த வீடியோவில் சும்மா கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருந்தால் நல்லா இருக்காது. இப்போ உட்காந்து இருக்கிற மாரி. ஓகே இப்போ நம்ம என்ன லேப்டாப் ஆர்டர் பண்ணுவோன்னா இப்போதைக்கு காசு இல்லை. இப்போதைக்கு வெளியாகிட்டு லேப்டாப் ஆர்டர் பண்ண முடியாமல் வெளியாகிட்டு எவனை காசு கொடுக்குறானான்னு பார்ப்போம். ஒரு பழைய லேப்டாப்பை கூட வாங்க முடியாமல் நிலைமையில் இருக்கேன் நான். என்னத்தான் ட்ரங்க் ஓ இது என் பாடி கார்டு மெசேஜ். எவனும் குடிக்கார உள்ளுக்கு வந்திருக்கானே என் பாடி கார்டு நிப்பாட்டினானா. நேற்று ராத்திரி அந்த பாட்டு பாடவே நினைக்காதீங்க. நேற்று ராத்திரி இது ஒரு திருட உள்ளுக்கு வந்து என் லேப்டாப்பை சிந்தாங்க எடுத்துகிட்டு போனான். நான் பேட் எடுத்து போய் அடிச்சுட்டு பாடி கார்டை டக்குன்னு போட்டேன். அதனால பாடி கார்டு இப்போ வெளியே நிற்கிறான். பிச்சைக்காரன் போடா என் பாடி கார்டு இருக்குதுனால அங்கேயே நின்ட்டான். இங்கே பாரு ஸ்க்ரீன். ஓகே செகண்ட் ஷாப்பில் நல்ல ஜாமான் இருக்குது. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இருங்க போய் பார்ப்போம். இருங்க ஒரு மவுஸ் வேசர் ஆரா. ஓகே ஸ்க்ரீன் அது கேம் RTF ஹச்சுக்கு கியூவா அப்புறமா வந்து வாங்குறான்டா. இப்போதைக்கு காசு இல்லை. இப்போ காசு பண்ணோம் துட்டு மணி எனக்கு அந்த நடப்பும் இல்லை. ஓகே மேடம் உள்ளுக்கு போய் உட்காருங்க. அங்கிள் எப்படி விளாட்றீங்க? ஹோய் சோல்ஜர்ஸ்லாம் வரானுங்க. ஜாமான் வந்துடுச்சு. ஐயோ இது என் லேப்டாப் தெரியாமல் கையில் எடுத்துறேன். லேப்டாப் இங்கே ஏறு. நான் போய் சேரை வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே ஏறு காய்ஸ். அங்கே ஒரு மேட்ச் நம்ம சும்மா ஓன்னு கிடக்குதுல்ல சும்மான்னு வச்சுட்டு போனோமே அங்கே போய் இதை வைப்போம். சேர் வேலை குறவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாஸ் சேர் எதுவும் அதுமாரி கருப்பு சேர் மாரியாச்சும் இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் சேர் நான் வைக்கவே மாட்டேன் என் கடையில். நாட் அலவுட்.
ஓகே நம்ம முதல்ல இந்த சேரை போட்டுருவோம். புட்டு 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 புட்டு. ஓகே இப்போ நம்ம வெளியே போய் அந்த லேப்டாப் எடுத்துருவோம். ஏன்னா வந்துடுவானுங்க திருடனுங்க. பாடி கார்டு கூட எடுத்துருவோம், சொல்ல முடியாது. என்னது விண்டோஸ் எட்ரா எடுத்து தொலையண்டா. விண்டோஸ் ப்ரேஸ் கிரேயா என்னடா லேப்டாப் இது? சரி ஏதோ ஒன்று ஆள் வந்து பார்த்தா சரி. இது என்ன விண்டோஸ் 1 விண்டோஸ் 2 அதுக்கு சோல்ஜரு ஏன்டா தள்ளி விட்ற? என்னது இன்னும் சொல்லிவிட்டு அடிக்கிறேன்டா வாடா. ஐயோ மறந்துட்டானே. ஐயோ சே சொல்லிவிட்டு அடித்தா அடுத்த நல்லா மறுபடியும் யூடியூப் அடித்து மறுபடியும் இங்கே வந்துருப்பான். சே மரியாதை கொடுக்க மாட்டோமே. இனிமேல் தான் ஐஸ் வைக்கிறோம், அப்போ தான் வருவானுங்க. ஓகே நல்லா வச்சாச்சு இந்த 3 செட்டப்பை. இந்த பக்கம் அந்த கான்சோல் வைக்கிறதுக்கு தான் எனக்கு தெரில என்ன வைக்கிறதுன்னு. இருக்கு அந்த வெளியே போய் அந்த டிவி இன்னமும் கேம் அப்படின்னு ஸ்க்ரீன் இருந்துச்சா, அது வாங்கி போட்டால் வேலை செய்யுமான்னு தெரிலையா. போய் பார்ப்போமா. அந்த இது இன்னமும் ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சா, முதல்ல இதை வாங்கி இங்கேயே போட்டு இங்கேயே புட்டுன்னு தட்டி அங்கே போய் பார்ப்போம். ஓகே இதான் கேமு. ஆர்டிஎஃப்னு போகிறது, ஆர்டிஎஃப் ஹெச்கியூன்னு அங்கே இங்கே கேம்னு போகிறது. அங்கே போய் போட்டு பார்ப்போம். பாடி கார்டு பார்த்துக்க. ஓகே நம்ம போய் பார்ப்போம் போட முடியுமான்னு. போட முடியுமா போட முடியுமா போட முடியுமா? முடியுது. ஓகே நைஸ். முடியல, மறுபடியும் என் கைக்கே வந்துடுது. ஓ இன்னும் அப்போது எது டிவி போட்டாலும் ஒட்ட மாட்டேங்குது, இதை போட்டாலும் வர மாட்டேங்குது. நேற்று நான் டிவி போட்டு பார்த்தேன், வர மாட்டேங்குது. அந்த சவுட்டில் மாத்திர டிவி மட்டும் தான் ஒன்று போட்டு பார்க்கல. ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் என்ன பார்க்க வரேன்னா விற்க போகிறேன். அந்த ப்ளூ கலர் கன்று ஒன்று இருக்குல்ல, சேல்ஸ் கன்று, அதில் விற்க வரையணும். கோர்ட்டில் சண்டை போட்டுக்கிட்டு காசு இது பண்ணிடுமா. எங்கடா கன்று எதுவும் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது. என் மேட்ச்லேயே இருந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நான் ஒரு முட்டாள், அது வாங்கினேன் நான் ஒரு முட்டாள், அங்கே கூட்ட நினச்சேன் நான் ஒரு முட்டாள், இந்த கடையை திறந்தால் நான் ஒரு முட்டாள். ஓகே முதல்ல இந்த ப்ரூமே சேர்த்து வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அதே விற்றுருவோம். போட்டு வெறி வித்தாச்சே வித்தாச்சே வித்தாச்சே. ஓகே இப்போ என்னது? டேய் சோல்ஜர்ஸ் இல்லையா? நான் சொல்லுவார் பார்த்துட்டு சோல்ஜர்ஸ்ன்ட்டு. ஐயோ சாரே எங்கே சார் போகிறீங்க? சாரே வாங்க. இவனுங்க 2 பேரும் கோமா போகிறானுங்க. ஆர்கின் மிஷினில் ஒருத்தன் விளையாடுறான், காசு வரணும். மணி இப்போ தான் 4:20. ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் கதையை சாத்தணும்டா. ஆனால் கடையை சாத்துறதுக்கு போன மணி ஆகல, ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்குது சாத்துவோம். ஓகேயா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஏன் செட்டப்பே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கே. ப்ளீஸ் என்னால் இந்த கேமில் மாற்ற முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் வெரி 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 சேடு. அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறது? அதான் அவனே வெளியே போகிறான். போனிக்கு என்னடா பண்ணுறான்? பிச்சைக்காரெல்லாம் உள்ளுக்க அனுப்பிச்சிருக்கான். அதான் சாரி கோவமாக போடுறாரு. என்ன ஐயோ சாரி ப்ரோ, இந்த எனர்ஜி ட்ரிங்க்கெலாம் நான் வந்து சர்வீஸ் பண்ணுறது நான் வேலைக்கான உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் காய்ஸ். இது எதுக்குன்னு தெரில, பட் இதெல்லாம் ராத்திரி வாங்கி வச்சு இப்போ இது 2 ஒன்றும் வாங்கலைன்னு காமிக்குது. ஸோ மறுபடியும் வாங்கி வச்சிடுறேன். இதே கம்ப்யூட்டர் பார்க்குறோம் வேலை ஏறுது. ஆனால் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, பார்க்க தான் முடியும். பார்க்க மட்டும் முடியும். அது கான்சோலோட பாருங்கள் என்னது பர்பிளாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிற மூளைக்கா அதெல்லாம். ஓகே இது என்ன? தேங்க்யூ ஃபார் சூஸிங் அஸ், வி ஹேவ் அ குட் நியூஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ், தே வாண்ட் பிளா பிளா. போலீஸ் விசிட்ஸ். போலீஸ் அப்போ வந்து பார்த்து போவோம் என் கடை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஓஹோ சேல்ஸ் ஐட்டம் என்ன நிறைய என் ஜாமான் என்ன எப்படி போகுது? நல்லதான் போகுது போல். எல்லாம் சண்டை போட்டுக்கிறேன். எனக்கு இவ்வளோ வேணும்னு. டேய் நான் வாங்கினதை விட இது ஒன்றும் அதிகமாக போகுதுடா. டேய் அமேசான்லேயும் விலை குறவாக இருக்கும்டா. பரவாயில்ல நம்ம இது சொல்லணும். ஸோ நான் கேம்ஸும் நிறைய வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ guys, if you enjoy the video, make sure you like and subscribe. அப்புறம் நான் தான் அவங்க கேட்டுச்சு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா. பாய்.